ஹலோ கைஸ், எல்லாரும் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 17, 18 2 எபிசோட் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பார்க்காருங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அயன் டிராகன் பார்த்தீங்கன்னா இந்த 2 காட் ஆஃப் வார்ஸ் கூட சண்டை போட்டுட்டு மாதிரி காட்டுறாங்க. இந்த சீனில் காட்டுறாங்க. ஸோ இந்த அயன் டிராகனை பார்த்தீங்கன்னா 2 காட் ஆஃப் வார்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறத பார்த்தோன்னு எக்ஸ்கேப் ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஜென்ரல்ஸ் 2 ஜென்ரல் வந்துட்டு. ஸோ அந்த ஏன் தெரியல, அந்த அயன் டிராகன் ஓடிச்சானா அந்த 2 ஜென்ரல்ஸுமே ஓகே அப்படின்னா முதல்ல இதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காட் ஆஃப் வார்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஜென்ரல்ஸ் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஆச்சு அந்த அயன் டிராகன், ஏன் இங்கே போச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ தான் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கான். ஸோ நான் ஒரு எங்கே தப்பிச்சிடும் நினைக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த அயன் டிராகன் குத்திக்க ஹீரோக்குள்ள ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது. அதுவும் ஹீரோ பிடிக்க பார்க்க ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்து தப்பிக்கிறது வாயிலிருந்து. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சு அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்க. ஸோ அந்த இடத்துல ஒரு நிறைய மாதம் தோத்துட்டு இருந்தான் அந்த அயன் டிராகன். பார்த்தீங்கன்னா ஹீரோ சும்மா விட்ற மாதிரி தெரியல, அதனோட லென்த்தான அவள் அந்த வாழை வச்சு அடிக்க ஹீரோலாம் யோசிக்கிறார். இல்லை மட்டும் அடி வாங்கினா இன்ஸ்டன்ட்டாக டெத்து விட இல்லை, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குன்ட்டுருக்கேன். அந்த சீனில் வந்து ஒரு மேக மூட்டமாக புகை மூட்டமாக இருக்க. ஸோ அந்த பீஸ்டே காணும். திடீர்னு உள்ளேருந்து வந்து ஹீரோ கட்டுக்காரு. நல்ல ஹீரோ வந்து தப்பிச்சிடான். ஸோ ஹீரோ நினைக்கிறான் இது நான் ஒரு ஹையஸ்ட் லெவலில் பறந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அது இந்த பீஸ்ட் இன்னுமே விட மாட்டேன், எப்படி தான் இருந்து தப்பிதுன்னு சொல்லும்போது சுற்றிக்கிற பில்டிங் கிட்டிங்லாம் உடச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த பீஸ்ட் விடுற மாதிரியே தெரியல. ஸோ ஹீரோ யோசிக்கிறான். ஸோ கண்டிப்பாக ஒரு வேளை வானத்தில் பறந்தால் நம்ம தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு கட்டாத தூத்து நம்ம பறந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிளான் பண்ணுறாங்க. அதுவும் போகிற போகில் ஒரு பில்டிங்லாம் உடச்சிட்டு போகுது. கீழே கத்திக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல. ஸோ ஹீரோ நினைக்கிறேன் கண்டிப்பாக தான் ஒரு வானத்தில் போக. ஸோ பரவாயில்ல தப்பிச்சிடும் நினைக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லீகன்ஸ் எக்கச்சக்க கோல்டு. ஐயோ நான் மறந்தே போயிட்டு இந்த 003 எக்கச்சக்க ஃப்ளைங் பீஸ்ட் இருக்குல்ல. ஸோ கீழே விட எக்கச்சக்க பல மடங்கு அதிகமாக கீழே பார்த்தீங்கன்னா அயன் டிராகன், மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஈகிள்ஸ் எல்லாமே துரத்திட்டு வந்துட்டு ஹீரோவை. ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு வழியே இல்லை, நான் ஏதாவது சப்வே தான் கண்டுபிடிச்சி போயிட்டு அவனை ஒரு பில்டிங் பக்கம் போக. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2மே மோதி அயன் டிராகன் அந்த ஈகிள்ஸ் மேலே மோதி அதெல்லாம் செத்து கீழுது. அயன் டிராகன் ஹீரோ முறைச்சிட்டு வந்து நின்றுருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இந்த பில்டிங் வந்துட்டு ஹீரோ நினைக்கிறேன் ஏதாவது சப்வே மட்டும் தான் ஒரே வழி, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் அவனும் பில்டிங் விட்டு பில்டிங் தவிர அதுவும் சாப்பிடலான்னு கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. நல்லா ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு. ஸோ அந்த சைடு வந்து பில்டிங் கிட்ட வந்துடுவான். ஆனால் இருக்கிற பில்டிங் எல்லாம் ஒன்றுமே பொருட்படுத்த போது பொட்டச்சி வந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோ கட்டஸ்டாக அந்த ஒரு பெரிய பில்டிங் வந்துடுவாங்க. அதுவும் வெளிலேருந்து ரோர் விட்டுக்கிட்டு இருக்கு இந்த சைடில். ஸோ ஹீரோ விஷயம் சரி ஓகே இதான் ஒரே வழி சப்வே மட்டும் தான். ஆனால் நான் எந்த சப்வே போகிறது, எந்த சப்வே போனால் கரெக்டாக போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அண்டர்கிரவுண்ட் பிளேஸுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வழி இருக்குது. ஸோ நான் போகிற வழி ரொம்ப லென்த்தாக வரக்கூடாது, ஏன் அப்படின்னா உள்ளுக்கு என்ன பீஸ்ட் இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் ஆபத்தானு சொல்லிட்டு அவனுமே ஒரு இடத்த கண்டுபிடிச்சு சரி ஓகே இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இப்படி போகணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல வெளில போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் 2 காட் ஆஃபரும் பேசுவாங்க. இங்கே நம்மளை தவிர யாரோ ஒரு காட் ஆஃபர் வந்திருக்கான், அவன் இந்த முட்டையுமே எடுத்திருக்கான். ஆனால் அவர் நம்ம கூடவே சேர்ந்துருக்கலாமே, சேர்ந்து அந்த அயன் பீஸ்ட் அந்த டிராகனே கொண்டு இருக்கலாமே அப்படின்ற ஏதோ ஒன்று அவங்க நம்ம முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக அந்த காட் ஆஃபரை பிடிச்சி அவங்க இருக்கிற முட்டையை நம்ம எடுத்தே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ போகிற போக்கில் இருக்கிற எல்லா பீஸ்டையும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். சரி கேட்டுட்டு இருக்கானு. ஸோ கண்டிப்பாக அந்த காட் ஆஃபர் யாராக இருக்குன்னு தெரில, ஆனால் அவன் காட் பிளேஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு போயிட்டு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டைகர் டீம் காட்டுறாங்க. இந்த டீமில் அந்த யங் மாஸ்டருக்கு அவன் பேர் லீவை எப்போ போர்டு இப்போ எவ்வளோ நான் தான் அவன் வந்துட்டு இருக்கேன். சரி இந்த சொல்லிட்டு இருக்கான் இந்த லுங்ஃபங்க மட்டும் எப்படியாவது நமக்கு கொன்னே ஆகணும், எங்கள் டீமில் நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன். ஸோ அந்த ஹேமட்டிங் மொத்தமாக நீங்கள் கொண்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் மாஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த லுங்ஃபங்க அப்படி பண்ணால் அந்த இடத்துல திடீர்னு அசிகரமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ இவனுக்கு முன்னாடி இறங்குறாங்க அந்த டனல்லேருந்து. ஹீரோக்கு இதை பார்த்து டைகர் டீமான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை போட்டு எதாவது முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே ஹீரோ சுற்றி போட்டுருக்க லீவையும் அவங்ககிட்ட வெப்பன்லாம் பிடிங்கிறாங்க. பான்னு சொல்லியிருக்கான் நீ என்கிட்ட மாட்டிக்கின பத்தியாடா உன்னை கொல்லணும்னு நினச்ச கடைசியில் நீ மாட்டிக்கிட்ட போலி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிக்கிறான். ஸோ நான் இங்கே இருக்கிற எல்லாம் சமைக்கலாம், ஆனால் அந்த சீனியர் வாரியர்ஸ் சமாளிக்கிறதா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்க போதுன்னு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல அந்த யங் மாஸ்டர் ஹீரோ பேசுகிறான். ஸோ இந்த பேனை கூட சேர்ந்து தயவுசெய்து கொள்ளாதீங்க, ஒரு வாரியரை கொள்ளவே கூடாது, நியூ ஹானரபிள் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சமாளி ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இந்த லீவ் சொல்லிட்டு இருக்கேன் டே இப்படிலாம் பேசினா உன்னை விட்டுருவேன் நினச்சியா, நான் அந்த 2 tail பாம்பை கேட்டப்போ நீ என்னடா சொன்னேன் தர முடியாதுன்னு தானே சொன்னேன், என்னோட பேச்சு ஏன் எதிர்ந்து பேசினல அப்படின்ட்டு இவனும் டென்ஷன் ஆகிட்டு உனக்கு கண்டிப்பாக சாவுதான் இருக்கா லீவை அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிட. ஸோ இந்த சீனியர் இந்த ஓல்டு மேல் சொல்கிறாரு டே லீவைலாம் உனக்கு கூப்பிட தகுதி இல்லடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா இந்த யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான் நீ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது, ஆனால் என் ஜென்ரேஷனில் என்ன
விட யாருமே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, என்னோட நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நல்லாவே புரியுது, அதனால் உன்னை இந்த இடத்துல கொல்ல போகிறேன், நான் மட்டும்தான் ஜீனியஸாக இருக்கணும், நான் மட்டும்தான் எல்லாரும் விட சிறந்தவனாக இருக்கணும், காட் ஆஃப் ஆர் பிளட் லைன், எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே காட் ஆஃப் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் இடத்துல இங்கே கொண்டோன்னா இந்த இடத்துல ஒரு கேட்டுருக்காரு. ஸோ 2 காட் ஆஃப் ஆர்ஸுமே அந்த அயன் டிராகன் முட்டை அதுக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்தால் நீயுமே வந்திருக்க. ஸோ சொல்லு இந்த பேக்கில் என்ன இருக்குது, என்ன வகையான ட்ரெஷர்ஸ் நீ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லீவை கரெக்டாக வந்து கேட்குறாரு அந்த இடத்துல. ஸோ ஹீரோ யோசிக்கிறான், ஸோ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ஒரே வழி தான் இருக்கும் போல் அப்படின்னு இருக்க. ஸோ அந்த பேக்கில் என்னடா இருக்குன்னு திறந்து காட்ட அவனுக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு புரியுது இவங்க எல்லாம் சமயத்துக்கு கொஞ்சம் கஷ்டம், இவனுக்குள்ளே வந்து சண்டையை முடி ஒரு தடவை வரவிட்டு. ஸோ அதுலேருந்து அந்த டிராகன் எக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாருங்க. எல்லாருக்குமே வந்து சரியான ஷாக், என்னடா சொல்கிற அயன் டிராகனோட எக்கா அப்படி இது வந்து எக்கச்சக்க வேல்யூ வச்சு அப்படின்றது பேனை சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே இவனை கொண்டுட்டு அந்த டிராகன் முட்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம், வர காசெல்லாம் பிரிச்சுக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து அந்த முட்டைக்காக வந்து ஹீரோ கொள்றதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. இது எங்கள் மாஸ்டர் எனக்கு காசுலாம் தேவைப்பா, காசுலாம் எனக்கு சகமாக இருக்குது, நீங்களே பிரிச்சுக்கோங்கடா, ஆனால் அவனோட உயிர் வேணும்னு சொல்கிறேன். ஹீரோ முட்டை தூக்கி போட்டு திடீர்னு நம்ம லீவ் வந்து அவன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மேலே போன முட்டை வந்து நம்ம பேன் கையில் வந்து பேனை பார்த்தீங்கன்னா இந்த கார்டு என்ன பண்ணுறது அந்த பேனை அப்படியே வந்து குத்தி கொண்டுறாங்க. எவன்டா காசை பெரிய சொல்கிறான், நான் காசு எங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சைட் பண்ணி அவனும் அந்த பைய திறக்க அது உள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ டிராகனை மறைச்சி வச்சுக்கலாம். அது 2 அவனோட கழுத்தில் குத்திட்டு போக அவன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செத்துடுறாங்க. இதை பார்த்த உடனே ஹிட்டன் வெப்படான்னு வந்து ஹீரோ அடிச்சு போட எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹிட்டன் வெப்பனை யூஸ் பண்ணி அவனை கொண்டு இருப்பேன். ஆனால் என்கிட்ட அந்த ட்ரிக்ஸ்லாம் வேலைக்கு பார்த்துலான்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிச்சுக்கிட்டு ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். ஸோ வந்து நீ இங்கே சாவ போடான்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஓல்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி 2 கத்தி இது பண்ணி கொல்லான்னு வர அவர் அதை அசால்ட்டாக பிடிச்சி நீ இதே இடத்துல செத்தாண்டா சொல்லிட்டு அதே இடத்துல அட்டாக் பண்ண ஹீரோ சைடை ஒரு டிராகனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான் பாருங்க. இது அவர் கவனிச்சிருக்கே முடியாது. அவர் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரையும் இந்த இடத்துல போட்டதில்ல. அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நீ ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராடா அப்படின்ற சொல்லிட்டு அவனை அதே இடத்துல செத்து போக எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா அந்த எக் மாஸ்டர் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து சொல்கிறான், ஸோ உன்னை கொண்டா எனக்கு தான் பிரச்சனை, உன்னோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிரச்சனை, ஸோ பொழைச்சி போ, உன்னை இடத்துல உயிரோடு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டுருக்கேன். எவ்வளோ தைரியம் தான் நான் அசிங்கப்படுத்திட்டு போவடா, உனக்கு கண்டிப்பாக நான் கொல்வேன், நான் தான்டா ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இந்த இடத்துல தப்பிக்க விட மாட்டேன், உன்னை நான் கொல்லணுன்றக்கா ஹீரோ ஒன்று முட்டியில் ஒரு கோட்டு போட்டு வீடியோ விஷயம் சொல்லாமல் வந்துட்டா. ஸோ இங்கே நிறைய மான்ஸ்டர் இந்த பேட்டில் ஈர்க்கப்பட்டிருக்கு, உயிரோடு இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை ஓட அந்த இடத்துல இவனை கத்திக்கிட்டு இருக்கா. பின்னாடி ஒரு லாயன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கட்டிக்க வர. ஸோ அதாட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எபிசோடு வந்து இதோட முடியுது. ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா முக்கியமான விஷயம், ஸோ அந்த யங் மாஸ்டர் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே காட் ஆஃப் ஆர்ஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து காட்டுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யங் மாஸ்டர் அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து லியோ மெடிடேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து யூஸர் டெத் ஆகிடுச்சுன்னா ஏன் இந்த மாதிரி வெய்யோட சிக்னல் ஏன் எனக்கு கட் ஆகுது, உண்மையில அவன் டெத் ஆகிட்டான், இல்லை இது வந்து ஏதாவது பொய்யா இருக்கும், அவன் எக்யூப்மெண்ட் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே என்ன பண்ண போய் செக் பண்ண பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி வந்து பட்லர் இந்த மாதிரி வந்து லியோ வந்து செக் பண்ணுங்க, வேலியை வந்து செக் பண்ணுங்க, அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் காட் ஆஃப் இருக்காங்களா அதையும் செக் பண்ண, அவனுக்கு பக்கத்தில் எந்த ஒரு காட் ஆஃப் வரும் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு வந்து சீனியர் வாரியர்ஸ் யாராவது எங்கே இருக்கா சர்ச் பண்ணி பாருன்னா அதுக்கான ஆக்சஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது, நான் வந்து ஹெச்ஆர்எல்ல ஒரு பிக் போஸ்டிங்கில் இருக்கேன், இல்லை என்கிட்ட அந்த ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். ஸோ நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம பைக்கனை கொண்டு போய் எவனாக கண்டுபிடிக்கலாம், ஏதாவது சீனியர் வாரியராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அப்பவுமே யாருமே தெரியல. ஸோ ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பிரச்சனை கண்டிப்பாக தப்பிச்சாகணும், சீக்கிரமாக இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த இடத்துல தூரமாக போனோம் அப்படின்னு ஹீரோ நம்ம ஓடிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் 2 ஜெட்டு போயிட்டு ஹீரோ ஹீரோ கண்டிப்பாக இது அதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மா 2 காட் ஆஃப் வார்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற வந்து எல்லாருமே வந்து செத்துட்டுருங்க அப்படின்ற மாதிரி பார்க்க இவங்களும் போய் வந்து லீவை அப்படின்னு திறந்து பார்க்க அவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த இடத்துல லீவாய் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இந்த இடத்துல வந்து அவரும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தை அதே இடத்துல வந்து ஸோ செதைக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி வந்து காட் ஆஃப் வார்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி யார் இப்படி பண்ண உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு பேட்டில் இருந்தோம், அந்த இடத்துல இங்கே வந்து பார்க்கும்போது உன் பையனை வந்து அந்த மிருகம் தின்னுட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் தான் இதை பண்ணியிருப்பேன், அந்த காட்சினா மயிரை பிடிங்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே இந்த பட்லர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹாலோகிராம் வந்து ரெடி பண்ணிருப்பாரு இந்த இடத்துல நடந்ததுலாம். இந்த ஹாலோகிராம்லேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஸோ இந்த காட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பேனை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க ஏன் கொண்டாங்க, இதாவது வந்து அவங்களுக்கு கூட ஆர்கியூமெண்ட்டாக இருக்கலாம், அப்படியுமே இருக்கலாம். ஸோ ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒரு ட்ரெஷரை தேடி போய் தான் அங்கே செத்து இருக்காங்கனால போகுது. மேபி இது ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லா விஷயத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வாங்க வந்து காட் ஆஃப் வார் வந்து புட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் பார்த்து வந்துச்சு. ஆனால் இவன் ஏதோ திறக்கிறான், அதில் தான் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. மேபி ஐ திங்க் இது ஸ்பிரிட் மாஸ்டராக இருக்கலாம். ஸ்பிரிட் மாஸ்டர் நார்மலாக
பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதுக்கு யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, நான் வந்து அறிவிக்கிறேன். அந்த க்ளூ அவனை எவன் கொண்டானா அவனை பற்றி க்ளூ கொடுங்க, 100 பில்லியன் கொடுக்குறது எல்லாருக்குமே ஷாக்கு. என்னான பரவாயில்ல, என் பையனை கொண்டவனா கண்டுபிடிச்சவனும் 100 பில்லியன் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக உனக்கு கிடைக்கிறது வந்து நாளைக்கே இந்த நியூஸில் அனௌன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மெட்ரிக் நியூஸில் வந்து அனௌன்ஸ் ஆகுது. ஸோ லீவை கொண்டு வந்து ஒரு மர்டர். ஸோ லீவை வந்து யார் மர்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த அவரை பற்றி ஏதாவது க்ளூ கிடச்சா அவங்களுக்கு வந்து 100 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இதை அறிவிச்சது வந்து மிஸ்லி அண்ட் மிஸ்ஸஸ் லீவ் காட் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நியூஸில் பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை பார்க்குற காட் ஆஃப் வார்ஸ் இவனுக்கு இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வைக்கிறானுங்க, இவன் நானுமே வந்து அதை பற்றி சர்ச் பண்ணலான்னு இருக்கேன்டா, இவன் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு காட் ஆஃப் வார்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து வாங்டாங் அப்படின்னு வாங்கடா, நீ அதை பற்றி கேள்விப்பட்டியாடா, அந்த ரிவார்டை பற்றி 100 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக முதல்ல வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து வளர பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த செங் வந்து யோசிக்கிறது. ஸோ 003 யூனிட்டில் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லுங்ஃபெங் அங்கே தான் இருப்பான், ஒரு வேலை அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லுங்ஃபெங் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து அடிப்பட்ட காயத்தில் வந்து மருந்து போடுங்க, அந்த இடத்துல யாரோ நிற்க வந்துட்டு யார்கிட்ட போய் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்து யாரோ வர மாதிரி செஞ்சாங்க, ஹீரோவும் கத்தி எடுத்துருப்போம், அந்த இடத்துல ஒரு நிழல் ஹீரோவும் டிராகர் சமைச்சிட்டு அந்த இடத்துல செத்து போன 2 பேருமே வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு சரியான நினச்சிருக்கா, அவங்கள ஒரு கத்தியை வந்து குத்தி நம்ம ஹீரோ அத்தி இடத்துல கொள்றாங்க. ஹீரோ மயக்கம் போட்டு இருந்துட்டு அவங்க வெயிட் டைமே இருக்கான், என்ன இல்லைன்றப்போ அதை பார்த்தா ஒரு கனவு. ஹீரோ எனக்கு அந்த மாதிரி கனவு வந்துருக்கு, நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், நான் பண்ணுறது செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பண்ண இருக்கேன், 100 பில்லியன் உனக்கு எனக்காக வச்சிருக்கானுங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்பிரிட் மாஸ்டருங்கிறது இந்த விஷயம் யாருமே தெரியாது, என் டீம் மட்டும் தான் தெரியும், ஃபயர் ஆர்மி டீம். ஒருவேளை இந்த ரிவார்டுக்கு அவங்களே ஆசைப்படுவாங்களா, எனக்கு காட்டி கொடுத்துட்டு யோசிச்சுட்டு கேப்டன் கால் பண்ணுறாரு, என்ன கேப்டன் சொல்லுங்கள் கேப்டன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். டே லுங்ஃபெங் நீ வந்து எங்கே இருக்க அப்படின்னு வைக்க, நான் மிஷினில் தான் இருக்கேன் கேப்டன், நீ சேஃபாக தானே இருக்க, இதுமாரி வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் வந்து அந்த லீவே வந்து கொண்டுட்டான் அப்படின்னு இருக்க, அது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு, நீ ஒன்றும் கவலைப்பட, அப்படி எதாவது இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பிரதர்ஸ் நாங்கள் இருக்கண்டா, என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாது, நீயா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, ஸோ சேஃபாக இருந்தா அங்கே இருக்குங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் தான் தேவையில்லாமல் கவலைப்பட்டிருக்கேன், என் டீம் என் பிரதர்ஸ் எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு யோசிச்சிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனு வந்து யாருக்கு கால் பண்ணான்ட்டு யுனுக்கு வந்து கால் அடிக்கிறாங்க. யூன் சொல்லுங்க எப்படி இருக்க, நீ வந்து மிஷினுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்க. ஸோ யூஎன் நல்லா இருக்கேன், அவன் ஸ்டடீஸில் வந்து எப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நல்லா தான் போயிட்டுருக்கேன், நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்ஆர் வைரஸை பற்றி. அப்புறம் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க. ஸோ கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ண சொல்லிட்டு அவனுமே வந்து பேசி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பொழுது முடியுது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், ஸோ நயன் தண்டர் சேபரோட 3rd ஃபார்ம் வந்து அவனுமே வந்து லேர்ன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாஸ்டர் பண்ணிட்டான். ஸோ நயன் தண்டர் சேபரோட 3rd ஃபார்மையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிரைமரி சீனியர் வாரியராகவும் ஆறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அங்கே வர எல்லா மாதமும் கொண்டுகிட்டு இருக்கான். சரி ஓகே, நாளைக்கு நம்ம வந்து பேஸ் சிட்டிக்கு வந்து போக வேண்டியதான் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் சிட்டி அந்த 003 கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், ஸோ இதை பற்றி நான் யார்ட்டையுமே பேசாமல் இருக்கிறது எனக்கு நல்லது அப்படின்ட்டு. ஸோ அவனும் வீட்டுக்கு போங்க, வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி 3 பேருமே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அம்மாட்ட மாதிரி கட்டிப்பிச்சு சரி வாங்க நான் வந்து சேஃபாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் டீமுக்கு வந்து போகிறான். அவன் டீம் கிட்ட போயிட்டு ஸோ மொதல் விஷயம் நான் வந்து என்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் ஹேமர் டீம்னு சொல்லிட்டு அவன் கலெக்ட் பண்ண மாஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே கொடுக்கல. அவன் அஃபீஷியலாக வந்து பிரைமரி சீனியர் வாரியராக வந்து ரெஜிஸ்டர் ஆகிறான். இப்போ தான் அவன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால தான் வந்து போன டைம் சர்ச் பண்ணும்போது வந்து தெரியல. அப்புறமா நான் வந்து நயன் தண்டர் சேவரோட 4th வால்யூம் வந்து ஆகணும், அது கண்டிப்பாக என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுமே இந்த 4th வால்யூமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். கடைசியாக இந்த ட்ராகனெக் நான் ஒரு நல்ல ஒரு வெண்டாரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு தெரிவிக்கிட்டு இருக்கேன். அவனுமே வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பண்ணுறான். அவனை வந்து கிடைச்சி சரி ஓகே இதை போய் செல் பண்ண தம்பி போயிட்டு வரண்டான்னு சொல்லிட்டு அவனு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவன் தம்பிக்காரனுக்கு வந்து சரியான ஷாக். என்னன்னு பார்த்தா அவன் வந்து அவங்க மெசேஜ் வந்துருக்கு, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கு நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேறாங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். அவன் தம்பிக்கெல்லாம் மறைச்சி உடஞ்சி போகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த டிராகன் முட்டையை மட்டும் எப்படியோ விற்றுனா நல்லா காசு கிடைக்குன்னு யோசிச்சுட்டு அவனும் போயிட்டு இருக்க. அந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து அவன் வந்து வராங்க. அந்த பிளாக் மார்க்கெட்டோட அந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து வரான். ஸோ அந்த இடத்துல அவனுமே வந்து போயிட்டு இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மேலே அந்த வெண்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அங்கே பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோ திடீர்னு அவங்க அம்மா கால் பண்ணால் என்ன அம்மா ஏன் கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு அவன் கேட்டால் டே லுங்ஃபெங் என்ன நினச்சுன்னு தெரியுமா, இந்த மாதிரி ஹூவா வந்து தண்ணியில் விழுந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறது அவன் சீரியஸாக இருக்கணும்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாட வந்து முடியுது. இந்த வீடியோக்கு மறக்காம வந்து லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டையும் கொடுத்துட்டு போங்க. இதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் வந்து போகிறேன்பா. ஓகே கைஸ், ஸோ பாய். இந்த வீடியோக்கு லைக் போடுங்கப்பா.